சிவாய நம! இன்னைக்கு நம்ம ஒரு பழமையான சிவன் கோவில் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த சிவன் கோயிலு எப்படி இருந்த கோவிலு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதுக்குன்னா ஒரு அதிசயம். இந்த இடத்துல யாரு இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா, அப்படி ஒரு பேரும், புகழும் பெற்ற கோவிலுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், கே.கே. தோப்பு என்ற கிராமத்தில மலை ஓரத்தில் அமைஞ்சு உள்ளதுதாங்க இப்படி ஒரு பழமையான சிவன் கோவிலு. 1000 வருடம் பழமையான சிவன் கோவிலுங்க இது. ஆமாங்க. நம்ப அருணகிரிநாதர் கேள்விப்பட்டிருப்போம்லங்க. ஆமாங்க. அருணகிரிநாதர் இந்த ஊர்ல தான் பொறந்து, வளர்ந்து, இங்க இருக்கிற சிவலிங்கம் சுழம்பான சிவலிங்கத்த அவரு வழிபட்டு, இங்கிருந்து இந்த சுவாமி பார்த்துட்டு, இங்கிருந்து தான் போய் திருவண்ணாமலைக்கு போயிருக்காருங்க. ஆமாங்க. திருவண்ணாமலையில போயி, அந்த இடத்துல முத்தி அடைஞ்சிருக்காருங்க. நம்ப அருணகிரிநாதர். அவருடைய வாழ்ந்த இடம் தான் இந்த இடம். நம்ப கே.கே. தோப்புங்க. ஆமாங்க. இது நம்மளுக்கு இன்னும் ஷார்ட்டான்னா, நம்ப ஆற்காடு வந்துடலாங்க. ஆற்காட்லருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இந்த கே.கே. தோப்புக்கு போறதுக்கு. அப்படி இல்லன்னா, கண்ணமங்கலத்துலருந்து நம்ப ஒரு 15 கிலோமீட்டர்ல இந்த கோவிலுக்கு வந்துடலாங்க. ஆமாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். அருணகிரிநாதர் பிறந்து, வளர்ந்து, அவரு கால் படாத இடமே இருந்திருக்காதுங்க அந்த இடத்துல. அப்படியாப்பட்ட இடத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குதுன்றது பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த சுவாமி நம்ம காணொளியா எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த கோவிலு. இந்த கோவிலுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியலங்க. இப்ப நாங்க போயிருந்தோங்க. போகும்போது குரு பூஜை நடந்தது. குரு பூஜை எதனால நடந்ததுன்னு மச்சான், நம்ம அருணகிரிநாதர் இந்த இடத்துல தங்குனாரு என்றதுக்கோசம், அங்க குரு பூஜை நடந்ததுங்க. ஆமாங்க. அருணகிரிநாதருக்கு. அப்போ நம்ம கேள்விப்பட்டு எல்லாத்தையும் அங்க விசாரிக்கும்போது தான் சொன்னாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல கே.கே. தோப்புல அருணகிரிநாதரே இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்து சுவாமிக்கு பாடல் பாடியிருக்காரு. 2வது இங்கிருந்து போய் தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல போய் முத்தி அடைஞ்சிருக்காருன்றது யாருக்குமே தெரியாதுங்க. இந்த வீடியோவ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இப்படி ஒரு பழமையான சிவன் கோயிலு, அருணகிரிநாதர் வாழ்ந்த இடம், அவரு வழிபட்ட சிவனாலயம் எப்படி இருக்கு பாருங்க. மொத்தமே கோவில் அழிஞ்ச நிலையில தான் இருக்கு. அர்த்த மண்டபத்தோட செம்மையா இருக்குதுங்க கோவிலு. அவ்ளோ ஒரு அழகான கோவிலு. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சுவாமி அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்காரு. சுவாமி அவ்வளோ சிறப்பு. எப்படி சொல்றதுக்கே வார்த்தை இல்லங்க. நம்ப ஊர்லயும் இங்க ஆற்காட்லருந்து பக்கத்துல நம்ப ஊர்லயும் அருணகிரிநாதர் பொறந்து வளர்ந்த ஊரு இருக்குதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வீடியோவ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அருணகிரிநாதர் பொறந்து வளர்ந்த இடம் நம்ப ஆற்காடு பக்கத்துல தாங்க இருக்குது. ஆமாங்க. சிவாய நம! கே.கே. தோப்புன்ற கிராமத்துல பழமையான கோவிலுங்க இது. ஆமாங்க. இங்க தான் பொறந்து வளர்ந்துருக்காரு. சிவாய நம! பாருங்க. இங்க இருக்கிற முதல் தூண்ல ரைட் ஹேண்ட் சைடுல அருணகிரிநாதரோட குறப்ப சிற்பம் பார்க்கலாங்க. ஆமாங்க. தூணுல அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு அத்தாட்சியா இந்த இடத்துல இருக்கு. 2வது சுவாமி உள்ள போனோமா, உள்ளவே புத்து இருக்குது. சாமி உள்ள போகும்போது நந்தி பகவான வழிபட்டுட்டு அப்படியே உள்ள போறேங்க. சிவாய நம! எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஒரு தூண்லயும் அவ்ளோ வேலைப்பாடுங்க. ஆமாங்க. இங்க பாருங்க புத்து இருக்குங்களா? புத்து இருக்கா? அது பாருங்க. நந்தீஸ்வரர். நந்தீஸ்வரர் உள்ள போனவுனே, இது கருவறைக்குள்ள போது முதல் கேட்டுங்க. ஆமாங்க. அர்த்த மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற கேட் இது. சாமி மின்ன வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சுழம்புலிங்கங்க. எவ்வளோ அழகா அற்புதமா இருக்காரு பாருங்க. இந்த சுவாமி இதுக்கு பின்னாடி இருக்குதுங்க கருவறை. அந்த கருவறை மொத்தம் சரிஞ்சு வீழ்ந்துட்டதுனால, மின்ன எடுத்து வச்சு சுவாமி வழிபாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ளோ சிறப்பா, அவ்ளோ தத்ரூவமான அழகான ஒரு முறையில இருக்காரு. எங்க அப்பன் ஈசன் சிவபெருமானு. சிவாய நம! இப்ப நம்ம அடுத்தது உள்ள பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க கருவறை. அங்க விளக்கேத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அங்க தான் கருவறை இருந்த இடம். பக்கத்துல எப்படி இடிஞ்சு போய் மொத்தமே தூண்கள் எல்லாமே உள்ள வீழ்ந்திருக்குதுங்க. கருவறையில எதுவுமே கிடையாது. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாருங்க. இந்த மரத்துக்கு வயசு 50 வருஷம் ஆகுதாங்க. சிவாய நம! 50 வருஷம் ஆகுதுங்க. அங்க இருந்த வேப்ப மரம் எவ்ளோ பெரிய பிரம்மாண்டமா வளர்ந்து போயிருக்கு பாருங்க.
இந்த மரத்தினால தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறது உடைஞ்சு வீழ்ந்துக்கலாமோ என்னான்றது தெரியல. அப்பவே அந்த மரத்த கொஞ்சம் எடுத்து வேற இடத்துல நட்டிருந்தா கூட இன்னைக்கு அந்த இடத்துல அந்த கோபுரம் அப்படியே இருந்திருக்கலாம். சிவாய நம! அது நம்மளுக்கு தெரியல. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம அருணகிரிநாதர் இந்த இடத்துல தான் பொறந்து, வளர்ந்து சிவனுக்கு பாடல் பாடி, இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு போய் முத்தி அடைஞ்சிருக்காருங்க. ஆமாங்க. திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், கேகேதோப்பு என்ற கிராமத்தில தாங்க இப்படி ஒரு பழமையான அருணகிரிநாதர் வழிபட்ட சிவன் ஆலயம் இருக்குது. 2வது வந்து நம்ம ஆற்காட்டுலேருந்து பக்கத்துல தாங்க இது. சிவாய நம! அழகான சிவலிங்கத்த கண்டிப்பா போய் பாருங்க. பார்க்க தான் அந்த கோவில மீட்டு எடுக்க முடியும். இவ்ளோ ஒரு அற்புதமான நம்ம சுவாமி இருந்த கோவில் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குதுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர்னாலயும் இந்த சாமிய கண்டிப்பா தேடி எல்லாரும் வருவாங்க. சிவாய நம!